கடந்த சில வாரங்களாக நாம் திருச்சபைகளை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த வாரம் நாம் சிந்திக்க போகும் சபை சர்தை சபை. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ உயிருள்ளவென்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்பதாக குறிப்பிடுகிறார். இந்த முதல் வசனம், அந்த 1ஆம் பாகத்தில் நாம் பார்க்கும்போது தேவனுடைய 7 ஆவிகளுடைய 7 நட்சத்திரங்களுடைய சொல்லுகிறதாவது என்பதாக குறிப்பிடப்படுகிறது. என்ன அந்த 7 ஆவிகள்? வேதாகமத்திலே அதிகமாக இந்த 7 ஆவிகளை குறித்து நாம் பார்க்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு வசனம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்பதாக இங்கே the 7 folds of spirit, 7-fold spirit, நாம் ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக அந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. இந்த 7 காரியங்கள், இந்த 7 காரியங்கள் உண்மையிலே இருந்தால்தான் ஒரு சபை உயிருள்ள சபையாக இருக்க முடியும், வளர முடியும். அப்படியாய்த்தான் ஒரு உயிருள்ள சபையைத்தான் கர்த்தர் நேசிக்கிறவராய் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். The 7-fold spirit. ஆனால் இப்போதுள்ள திருச்சபைகள் எப்படியாக இருக்கிறது? ஆவியானவர் அங்கே உலாவுகிறாரா? ஆவியானவரின் காரியங்கள் அங்கே செய்யப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்கும் போது அங்கே நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான் எழுகிறதையும் நாம் பார்க்கிறோம். சிம்சோனுடைய வாழ்வு, நாம் அவருடைய வாழ்வை நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தேரர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு எழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான் சிம்சோன். ஆக இன்றைக்கு எத்தனை திருச்சபைகள் கர்த்தர் ஆவியானவர் அந்த சபையிலே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் எப்படியாக நாம் பார்க்கிறோம்? சபைகளிலே பல காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கிறோம். காணிக்கைகளை குறித்து சிந்திக்கிறோம், விழாக்களை குறித்து சிந்திக்கிறோம், மியூசிக் ஃபெஸ்டிவல், கேம்ஸ், ஃபன், எல்லாவற்றையும் குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஆனால் கர்த்தர் சபையிலே இருக்கிறாரா என்பதை நாம் சிந்திக்கிறோமா? சிம்சோன் அன்றைக்கு கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு காரியம்! கர்த்தர் திருச்சபையோடு இல்லை என்றால் என்னவாகும்? அந்த சபை செத்து போகும். இதன் பின்பாக நடக்கிற சிம்சோனுக்கு நடக்கிற காரியம் அதுதான். மடிந்து போகிறதையும் நாம்
பார்க்கிறோம். உங்கள் சிம்சோனுடைய வாழ்வை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுதான் இந்த இடத்திலே அவர் அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் பாகத்திலே குறிப்பிடும் போது, நீ உயிருள்ளனவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய், நீ வீழ்த்துக்கொள். இந்த 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது யூ வேக் அப். இப்படியாக இயேசு கிறிஸ்துவன் இங்கே உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். He doesn't want to be a God of the dead. He want to be a God of the living. தேவன் ஒரு மரித்தோருக்கு தேவனாய் இருக்கிற விரும்புகிற தேவன் அவர் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். வேதபாரகர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், பரலோக ராஜ்யத்தில் எப்படியாய் இந்த ஒரு பெண் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்பதாக அந்த கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஒரு பதிலை அங்கே கொடுக்கிறார். மத்தேயு 22:32, தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஆக இன்றைக்கு இருக்கிற திருச்சபை மரித்து போன திருச்சபையாக இருக்கிறதா அல்லது ஜீவன் உள்ள திருச்சபையாக இருக்கிறதா? நாம் வணங்குகிற தேவன் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். எப்படி ஒரு மரித்து போன சபை ஜீவன் உள்ள தேவனை நாம் ஆராதிக்க முடியும்? நாம் எப்படி அவரை உணர்ந்து கொள்ள முடியும்? இதைதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்பதாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். எதற்காக? நாம் மரித்துவிட போய்விடக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகக்கூடாது. திருச்சபை என்றால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அல்லது பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நாம் அடுத்து வரும் வசனங்களிலே சில காரியங்களை சர்தை சபைக்கு அவர் ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கிறதையும் நாம் அங்கே காண முடிகிறது. நாம் அந்த காரியத்தை குறித்து எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையிலே தங்கியிருக்கிறார், தேவன் தங்கியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை அங்கீகரிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பு மகா இரக்கம் எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்தை சுவாமி எங்களுக்காக கொடுத்தீர், அதற்காக நன்றி தகப்பனே. ஜோ சுவாமி கர்த்தாவே, நாங்கள் சபையை போய் இல்லாமல் ஒரு உயிருள்ள சபையாய் சுவாமி நாங்கள் ஒவ்வொருவரும் திகழ நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனை ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் சிம்சோனை போல தேவன் தன்னை விட்டு போனதை அறியாமல் இருந்தானே, அப்படி இராமல் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிற தேவனாய் நாங்கள் வாழ நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனை ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீர். எதற்காக? நாங்கள் வாழ்வதற்காக, உம்மை துதிப்பதற்காக, உம்மை ஆராதிப்பதற்காக சுவாமி. நாங்கள் மரித்து போகிறதற்கு அல்ல. நாங்கள் ஒரு புத்தி உள்ள ஆராதனையை கர்த்தாவே, எங்கள் சரீரத்தை கர்த்தாவே ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாய் வணங்குகிற மக்களாய், ஜீவன் உள்ளவர்களாய் சுவாமி நீர் எங்களை நீ மாற்ற வேண்டுமாய் தகப்பனை ஜெபிக்கிறோம். சுத்தமே ஜெபமாக மாறட்டும். துதிகர மகிமையை துமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.